ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் முறுக்கு. தேவையான பொருள் ஃபஸ்ட்டு உப்பு, கல் உப்பை நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை தூள் உப்பும் போட்டுக்கலாம். இது சுகர், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. சுகர் போட்டால் முறுக்கும் செவந்து வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெள்ளை எள்ளு. நான் வெள்ளை எள்ளை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் இருக்க அழுக்கெல்லாம் போக, அது ஈரமாக தான் இருக்குது. ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஓமம். ஓமத்தில் நிறைய இது இருக்கும், டஸ்ட் இருக்கும். நல்லா கழுவிட்டு ஜலிச்சுட்டு கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது டால்டா. நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டரும் போட்டுக்கலாம். அளவு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இது பச்சை பயிரை வறுத்து அரைச்ச மாவு. இது குவான்டிட்டி எப்படி கால்குலேஷன் சொன்னால், இந்த அரிசி மாவு நான் 4 கப்பு அங்கே வச்சுருக்கேன்ல, அந்த கப்பில் 4 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பு இல்லை, இது பெரிய கப்பு. அந்த இது காட்டினேன்ல, அதை பச்சை பயிறு, அந்த பச்சை பயிறு கப்பில் 4 கப்பு பச்சரிசி மாவு. கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இடித்த மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சு வச்சுக்கணும். பச்சை பயிறு இது தேங்காய் பால். தேங்காய் பால் ஒரு தேங்காய், 1 கிலோவுக்கு 1 தேங்காய் நல்லா திருவி நல்லா அரைச்சி பால் 2 பால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நான் அரிசி 4 கப்பு அரிசி சொன்னேன் இல்லைங்களா, நான் சின்ன கப்பில் அதை போட்டுட்டேன். 4 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு வறுத்து அரைச்ச பச்சை பயிறு மாவு. இது பச்சை பயிறு நான் வீட்டிலே வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது இப்போ 4க்கு 1, 4:1 அதான் ரேஷியோ. இப்போ கொஞ்சோண்டு சீனி, சுகர் போட்டுக்கிறோம். நம்ம சுகர் உங்கள் ஆப்ஷன் தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. சுகர் இல்லாமலும் செய்யலாம். நம்ம அங்கே வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அடுத்து உப்பு போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு, அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு அந்த தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 கிலோவுக்கு இது பாருங்கள் 50 கிராம் எள்ளு போடுறேன் நான். அது எள்ளு நிறையா இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், தப்பு கிடையாது. நான் வெள்ளை எள்ளை கழுவி இது பாருங்கள் நல்லா கல் இல்லாமல் கழுவி அரித்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்குறோம், அதை போட்டுட்டோம். அடுத்தது ஓமமும் அதே மாதிரி. ஓமம் நிறைய டஸ்ட் இருக்கும், நல்லா அதை தேய்ச்சிட்டு ஒரு புடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஓமம் நல்ல வாசனையாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜீரகம் வேணுனாலும் போட்டுக்கலாம், பட் ஓமம் தான் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் அது ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. ரொம்ப ஓவராக ஓமம் போட்டாலும் ஒரே ஓமம் ஸ்மெல்லு வரும் இதில், அதனால் இந்த ஓமம் போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயத்தூள் நான் அப்படியே போடாமல் தண்ணியில் போட்டு கரைச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் அங்கங்கே போய் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அது தேவையான அளவுக்கு 1 or 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ நாங்கள் காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது டால்டா அதே மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் டால்டா போதும். அப்படி இல்லை பட்டர் போட்டாலும் சரி, அது ஒரு 50 கிராம். நான் டால்டா போட்டு தான் செஞ்சுருக்கிறேன், அதனால் ஒரு 50 கிராம் தான், ரொம்ப அதிகம் கிடையாது. 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம். இந்த 1 கிலோ அரிசிங்கிறது, அரிசினா 1 கிலோ அரிசி மாவுங்கிறது அந்த 4 கப்பு வந்துடும் கரெக்டாக கால்குலேஷனுக்கு. அப்புறம் அதில் 1 கப்பு நம்ம பச்சை பயிறு. இப்போ பாருங்கள், தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிட வேண்டியது தான். ஸோ ஒரு தேங்காய் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பச்சை பயிறு, ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்து வச்சிடும். அந்த தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். ஒரு இதுக்கு தண்ணிலாம் வேண்டாம். அந்த தேங்காய் பால் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சது பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நீங்கள் வாயில் போட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே காஞ்சிரும் மாவு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வெள்ளை துணியை நினச்சிட்டு அது மேலே போட்டு காயாத அளவுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஈர துணியை அப்படியே போட்டு மூடி வச்சிடுறோம். இது மாதிரி மூடி வச்சாதான் நமக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். ஃபுல்லாக நம்ம சுடுறதுக்கு டைம் ஆக காயாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிடி எடுத்து முறுக்கச்சில் போட்டு அப்படியே நம்ம எப்போதும் பிழிகிற மாதிரி பிழிய வேண்டியது தான்.
நான் வந்து அது முள்ளு முறுக்கு தான் பண்ணுறேன். இதில் இந்த நம்ம கொஞ்சம் சீனி போட்டதுனால, சுகர் அதில் சேர்த்ததுனால நல்லா முறுக்கும் செவந்து வரும். நம்ம செஞ்ச பிறகு பாருங்கள். ஸோ நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு முறுக்கும் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ கொதிக்கிற எண்ணெய், நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு, நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த முறுக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி பின்னால் சுற்றி வச்சுட்டு அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். ஒட்டாது அதில், ஏன்னா நம்ம இதில் டால்டா போட்டிருக்கோம், அதனால் ஒட்டாது. ஸோ எண்ணெயில் அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வரிசலாக ஒரு முறுக்கா சுட்டு இந்த பிழிஞ்சு அந்த இதில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு பக்கமும் இந்த ஒரு பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னு சொன்னால் செவந்து வந்துடும். அதில் எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். இப்போ 2வது முறுக்கு போடுறோம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான். அந்த கடைசியாக விழுது இல்லையா, அதை வந்து நம்ம எங்கேயாவது வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும், இல்லாட்டி விரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரிக் ஆகிக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம முறுக்கு எல்லாத்தையும் ஒன்று சுட்டு அது திருப்பி போடணும். பக்கத்தில் முறுக்கு கம்பி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி முறுக்கு கம்பின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, நீட்டாக கம்பி இருக்கும். அந்த கம்பியை வச்சு இது பாருங்கள், நல்லா அழகாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸில் போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். அதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு இதாக திருப்பி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேங்காய் பால் முறுக்கு ரெடி. தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சிருந்து சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் உப்பு அந்த இது போடாமல் செய்யலாம், சுகர் போடாமலும் செய்யலாம். இப்போ நான் சுகர் போட்டதுனால நல்லா செவந்து வரும் பாருங்கள். அது பாருங்கள், நல்ல முறுக்கு கலர் அழகாக நல்லா செவந்து வரும். ஸோ இதுதான், அவ்வளோதான், நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. ஸோ தேங்காய் பால் முறுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட்டான முறுக்கு சுட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 10-15 நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எள்ளுமே வெளியே தெரியாது, ஏன்னா எல்லாம் வெள்ளை எள்ளு போட்டதுனால. எல்லோரும் சேர்ந்து இதை செஞ்சு பார்த்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.